இன்னைக்கு 10th மேத்ஸ் சாப்டர் 6 trigonometryல எக்ஸசைஸ் 6.2ல நம்ம 4th கொஸ்டின் வந்துட்டு பார்க்க போறோம். கொஸ்டினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஆக்சுவலா அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். A statue 1.6 meter tall stands on the top of the pedestal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க பெடஸ்டல்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஸ்டாச்சுவோ பில்லரோ இருக்குன்னா கீழே ஒரு பேஸ் இல்லைன்னா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, அததான் வந்து பெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த டி தான் டாப் ஆஃப் தி ஸ்டாச்சு, பி வந்து பெடஸ்டல் ஓட டாப். அப்போ இதோட ஹைட் என்னது? அதாவது ஸ்டாச்சுவோட ஹைட் வந்துட்டு 1.6 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. அதாவது இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும், நான் சீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த கிரவுண்ட்ல இருந்து நான் டாப் ஆஃப் தி ஸ்டாச்சுவை பார்க்கும்போது என்னோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்துட்டு 60 டிகிரின்னு சொல்றாங்க. அதே சேம் பாயிண்ட்ல இருந்து நான் டாப் ஆஃப் தி பெடஸ்டலை பார்க்கும்போது என்னோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 40 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி பெடஸ்டல். அதாவது பெடஸ்டலோட ஹைட்டை நான் இங்க வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இந்த டயக்ராமை டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு கிவன்ல என்ன எழுதுறோம் அப்படின்னா given let BD is equal to height of the statue is equal to 1.6 meter, then AC வந்துட்டு distance from the point of the observation is equal to x மீட்டர். ஏன் x மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இங்க பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு சொல்லல. அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஹெச்சை வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் டு ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஹெச் ஹைட்டுக்கு ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன், எனக்கு வேல்யூ தெரியாததுனால. தென் மீட்டர் அப்படின்ற என்னோட யூனிட்டையும் நான் வந்து அங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இது தெரியணும். அதாவது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஹைட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த ஹைட் கொடுக்கல. ஆமா தானே? அதை நம்ம ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு இந்த டோட்டல் ஹைட் எனக்கு தெரியணும், ஏடியோட ஹைட். அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? ஏடி இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்றேன். இத மொத்த ஹைட்டையும் நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? ஏபி பிளஸ் BD. அப்போ H plus 1.6. ஏன்னா இது H, இது 1.6. H plus 1.6. அப்ப இதுதான் என்னோட டோட்டல் ஹைட். ஓகேவா? டோட்டல் ஹைட் வந்து H plus 1.6. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதாவது டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இங்க என்ன தெரியும் அப்படின்னா அட்ஜசன்ட் வந்துட்டு தெரியும். என்னோட ஆப்போசிட், டோட்டல் ஆப்போசிட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, அதாவது H plus 1.6 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ எனக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? tan யூஸ் பண்ணுவேன். அப்போ tan, இங்க என்ன ஆங்கிள் இப்ப எடுக்க போறோம்? ஹோல் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் இங்க ஹோல் ட்ரையாங்கிள் ADC, இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறோம். அதனாலதான் எனக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட் ஆப்போசிட் இதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ தென் அதோட ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா AD டிவைடட் பை AC. இங்க எனக்கு AD ஓட வேல்யூ என்ன? H plus 1.6 டிவைடட் பை என்னோட அட்ஜசன்ட் எனக்கு தெரியாது, அதனால x ன்னு எடுத்துக்கிறேன். tan 60 ஓட வேல்யூ வந்துட்டு √3. ஓகேவா? அந்த √3க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் tan 60 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1.732 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ H plus 1.6 டிவைடட் பை x அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸை வந்துட்டு நான் லெஃப்ட் சைட் கொண்டு போறேன். லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது என்னோட என்ன ஆகும் அப்படின்னா 1.732 x is equal to H plus 1.6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நமக்கு வந்துட்டு இதுக்கு மேல எதுவும் சால்வ் பண்ண முடியாது, அதனால நான் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். சோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிருக்கு, அதை நம்ம கடைசியில வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த இடத்துல நான் வந்துட்டு ADC, அதாவது ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஹோல் ட்ரையாங்கிள். இங்க வந்துட்டு நான் இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன், அதாவது இந்த ட்ரையாங்கிள்.
இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். அங்க ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பா இங்க ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் வரும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். என்னோட அட்ஜசன்ட் சேம் தான் எக்ஸ். ஆப்போசிட் வந்துட்டு இங்க ஹெச் மைனஸ் ஹெச் பிளஸ் 1.6 கிடையாது. ஓகேவா? அப்ப இது ஹெச் தான். அப்ப இங்கேயும் நான் என்ன ஆப்போசிட் இருக்கு அட்ஜசன்ட் இருக்கிறதுனால நான் tan யூஸ் பண்றேன். அப்ப tan நீங்க என்ன டிகிரி யூஸ் பண்ண போறோம்? 40. அப்ப tan 40 degree is equal to opposite by adjacent. Opposite by adjacent is equal to opposite என்ன எனக்கு? AB divided by AC. இங்க AB யோட வேல்யூ என்ன எனக்கு? AB வந்துட்டு H, என்னோட AC வந்துட்டு X. நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Then 10, அதாவது tan 40 degree. ஓகேவா? tan 40 டிகிரிக்கு எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 0.8391. நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 0.8391 is equal to H by X. இங்க என்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இந்த X நான் வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போறேன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 0.8391x is equal to h அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குமா? அப்ப இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க இதுதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனு. நான் ஜஸ்ட் இங்க பாருங்க இதை மாத்தி மட்டும் எழுதிக்காதான் ஹெச் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் ஒன்ல இது ரெண்டு கிடைச்சது. இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் இந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா ஹெச் ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கா? அப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஹெச்சை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா 1.732x is equal to ஹெச்சுக்கு பதிலா 0.8391 எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தென் பிளஸ் 1.6 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா 1.732x இந்த 0.8391 நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் ஆயிடும். மைனஸ் 0.8391x is equal to 1.6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். ஓகேவா? தென் இதை நான் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0.8929x x இருக்கும். ஓகேவா? ஸோ x is equal to 1.6 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு இப்போ x இந்த பக்கம் வச்சுட்டு நான் இதை ரைட் சைட் கொண்டு போகும்போது 1.6 இது டிவைட்ல போயிடும். அப்போ 0.8929. அப்போ இதை டிவைட் பண்ணா எனக்கு x வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ எனக்கு x வேல்யூ டிவைட் பண்ண என்ன தெரியுமா கிடைக்கும்? 1.792 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை நான் வந்துட்டு மீட்டர், இதுவும் மீட்டர்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்னோட x வேல்யூ வந்துட்டு x is equal to 1.792 மீட்டர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? x கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப என்னோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சே கண்டுபிடிக்கலாம். எப்படி தெரியுமா? இப்போ எனக்கு இங்க x வேல்யூ தெரியும் இங்க. அப்போ இதை x நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? h வந்துட்டு கிடைக்கும். அப்போ சப்ஸ்டியூட்டிங் x in equation 2 சப்ஸ்டியூட் பண்ணனா h is equal to 0.8391 x க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்? 1.792 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா h வேல்யூ என்னவா தெரியுமா இருக்கும்? 1.504 மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த h நம்ம வந்துட்டு என்னன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம், AB. அதை நம்ம ABன்னு சொல்லலாம். So AB is equal to h is equal to 1.504. இப்போ நான் ஒரு சென்டென்ஸா எழுதிக்கிறேன். The height of the pedestal is 1.4 கிடையாது 1.5. ஓகேவா? இதை மட்டும் எழுதுனா போதும். 1.5 மீட்டர். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? x கண்டுபிடிச்சு நான் வந்துட்டு இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ADC ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். தென் ABC வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அது ரெண்டையும் வச்சு நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சேன். தென் அந்த எக்ஸ்ல இருந்து நான் வந்துட்டு என்னோட என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்? ஹைட் வேல்யூ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நான் அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்க. டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்றேன். இங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இதுதான் அந்த ஸ்டாச்சு. அதோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். இது எது மேல இருக்குன்னா ஒரு பெடஸ்டல் மேல. பெடஸ்டல்னா
ஒரு ஸ்டாச்சு இல்லைன்னா பில்லருக்கு கீழே இருக்கிற பேஸ் இல்லைன்னா ஸ்டாண்ட் தான் நம்ம பெடஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேல ஒரு ஸ்டாச்சு இருக்கு, இது அதோட பேஸ். ஓகேவா? ஒரு கிரவுண்ட்ல இருந்து அந்த டாப் ஆஃப் தி ஸ்டாச்சுவை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரின்னு சொல்றாங்க. அதே பாயிண்ட்ல இருந்து நான் டாப் ஆஃப் தி பெடஸ்டலை பார்க்கும்போது 40 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க எனக்கு அவங்க வந்துட்டு டிஸ்டன்ஸும் கொடுக்கல, அதாவது பாட்டம் ஆஃப் தி பெடஸ்டலுக்கும் கிரவுண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுக்கல. தென் நாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மெயின் ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு எக்ஸ் தெரிஞ்சாதான் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா BD is equal to height of the statue is equal to 1.6 meter எழுதிக்கோங்க. தென் AC வந்துட்டு அதை நம்ம x எடுத்திருக்கோம். ஸோ x meter to find height of the pedestal. AB is equal to h meter அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளால என்ன தெரியுமா பண்ணணும், எனக்கு இதோட டோட்டல் ஹைட் என்னன்னு தெரியணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா AD is equal to இதான் AD is equal to AB plus BD. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து டோட்டல் ஹைட் கிடைக்குமா? அப்படி பண்ணும்போது எனக்கு H plus 1.6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகே, இப்ப வந்துட்டு நான் இந்த ஹோல் ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ADC கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இங்க அட்ஜசன்ட் வந்துட்டு எக்ஸ்ன்னு இருக்கு, ஆப்போசிட் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சது தான் ஆப்போசிட் H plus 1.6. அப்ப எனக்கு ரெண்டுமே இருக்கிறதுனால நான் tan யூஸ் பண்றேன், ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கிறதுனால. அப்ப tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, ஏன் 60 டிகிரி நம்ம ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், அப்ப அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குன்னா 60 டிகிரி. அப்ப tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன, AD டிவைடட் பை AC. அதோட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அதாவது H plus 1.6 வந்துட்டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்துட்டு எக்ஸ். tan 60 ஓட வேல்யூ வந்துட்டு √3 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். √3 ஓட வேல்யூ வந்துட்டு 1.732. அதை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். அப்போ எனக்கு 1.732 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு H plus 1.6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, அப்ப இதை நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த ABC இந்த ட்ரையாங்கிள் அந்த 40 டிகிரி ஆங்கிள வச்சு எனக்கு ஈக்குவேஷன், இங்கேயும் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப tan இங்கேயும் எனக்கு அட்ஜசன்ட் இருக்கு, ஆப்போசிட் இங்க என்னோட ஆப்போசிட் வந்துட்டு H தான், H plus 1.6 கிடையாது. அப்போ tan 40 degree is equal to opposite by adjacent is equal to AB divided by AC is equal to H by X. எனக்கு வந்து இங்க tan 40 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.8391. அதை நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் H by X X வந்து லெஃப்ட் சைட் போயிடுச்சுன்னா 0.8391 X is equal to H. ஸோ நம்ம நமக்கு இங்க ஒரு ஈக்குவேஷனே கிடைச்சிருச்சா, இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம், இங்க ஹெச் பாருங்க ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கு. நான் இந்த ஹெச்சோட வேல்யூவை கொண்டு போய் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1 என்னவா ஆகும் அப்படின்னா ஹெச்சுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஹெச்சோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்துட்டு லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். அப்போ சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 0.8929 x is equal to 1.6 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். எக்ஸ லெஃப்ட்லயே வச்சுக்கிட்டு 0.8929 நான் ரைட்டுக்கு கொண்டு வரும்போது டிவைட் பண்ணணும். அப்படி நான் இந்த எக்ஸ்ல கொடுத்துருக்கிற வேல்யூ அதாவது 1.6 டிவைடட் பை 0.8929 டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்னோட எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா 1.792 மீட்டர் யூனிட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு எக்ஸ் வேல்யூ அதாவது ஏசி ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்ப இதை வச்சு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கலாமா? எப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். எனக்கு எக்ஸ் இருக்கு, எனக்கு ஹைட் வந்துட்டு வேணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட் இருக்கா, இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ x வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணனா எனக்கு ஹைட் கிடைச்சிரும். அப்ப சப்ஸ்டிடியூட்டிங் the x in equation 2 என்ன ஆகும் அப்படின்னா h is equal to 0.8391 into 1.792 அப்படின்னு இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1.504 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு height of the pedestal வந்து கிடைக்கும். அதை நம்ம h ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ab ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா the height of the pedestal is அதாவது therefore the height of the pedestal is 1.5 மீட்டர் அப்படின்னு யூனிட் மறக்காம மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஹைட். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நான் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஹைட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ.